பில்டிங்கில் இந்த மாதிரி காங்கிரீட் ஸ்பேலிங் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பூரா பண்ணியிருப்பாங்க, அல்லது ப்ளம்பிங் பாத்ரூம் லீக்கேஜஸ் இருக்கும். மற்ற காரணங்கள் பொதுவான காரணங்கள், குறிப்பாக மாய்ஸ்சர் உள்ளே என்ட்ராவதுனால அந்த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொரோஷன் ஆகும். அதனால் அந்த ஸ்டீல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இன்டர்னல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த காங்கிரீட் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெளியே வரும். மேலே வேறு சில காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன், இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குது. இதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ் மெட்டீரியல்ஸ், ஹாலோவாக இருக்கிறத தட்டி எடுத்துருக்கோம். சுற்றியில் தட்டும்போது தெரியும் சாலிடாக இருக்கிறது எங்கே இருக்குது, ஹாலோவாக இருக்கிறது எங்கே இருக்குதுன்னு. தட்டி முடிச்சதுக்கப்புறம் அதில் மீதி இருக்க லூஸ் மெட்டீரியல்ஸ், டெட் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் கார்டில் வந்து ரஸ்ட் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எந்த கம்பெனி வேணால் யூஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த ப்ரைமரை வந்து எங்கெங்கெல்லாம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ்போஸ்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பெயிண்ட் மாதிரி இப்படி அடித்து விடணும். எந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் விடக்கூடாது. டிஸ்ட்ரிபியூஷன் பார், மெயின் பார் ரெண்டுமே அடிக்கணும். அடித்ததுக்கப்புறமா ஒரு 8 hours வந்து இதை அப்படியே காய விட்டணும். அதில் இருக்க லூஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்பான்ஷன் ஆகாத மாதிரி நேரணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த இது நிக்டோபாண்ட் வந்து நான் வாங்கிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபாக்சி ரெசினு. இந்த ரெசின் வந்து நான் நிக்டோபாண்ட் கம்பெனியில் வாங்கியிருக்கேன். இதை இந்த ஹார்ட்னரையும் பேஸையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை அப்படியே எக்ஸ்போஸ்டாக இருக்க இந்த ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரெஷ் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக இது ஒரு லேயரு, ஸ்டிக்கி லேயர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் பண்ணோம். வித்தின் 3 hours பிளாஸ்டரிங் பண்ணிடணும், அது முக்கியமான கண்டிஷன். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டரிங் மாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. லாக்டெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பாண்டிங் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும், செட்டிங் குயிக்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒர்க்கு பக்காவாக முடிஞ்சிருச்சு. இதை பட்டி பார்த்துட்டு அதை ஒயிட் அடிச்சிடலாம்.